இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் மாவடு ஊறுகாய் ஏற்கனவே போட்டிருக்கேன். அவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, 10 நாள் கழித்து நீங்கள் காட்டலையே அப்படின்னு. அதுக்காக நான் 2வது வாட்டி போடுறேன். இப்போ மாவடு ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டேன் ஸ்டார்டிங்லேயே. இது 1 கிலோ இந்த மாவடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காம்போடு வாங்கிக்கணும் மாவடு. வாங்கிட்டு நம்ம இதை துணியால் துடைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு 3 நாள் ஊற வச்சு, நான் 3 நாள் தான் ஊற வைப்பேன். ஊற வச்சு அதுக்கப்புறம் பொடியெல்லாம் போடுவேன். இது துடைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு போடுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், எல்லாத்தையும் துடைச்சி வரி ட்ரையாக போட்டுட்டேன். இது பாருங்கள், காட்டனில் ஈரமே இல்லை பாருங்கள். எப்படி காட்டன் நல்லா காஞ்சி இதே துடைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கணும். இல்லை ஈரமே இல்லை பாருங்கள். அது மாதிரி ஈரமே இல்லாமல் மாவடு மாதிரி துடைச்சி போட்டு உப்பை அதில் போட்டுடணும். நான் காட்டின உப்பை he's having to use a box but give you plastic bubble wrap everything. And he gives you in the wheel. This is the wheel. And he goes, all right, we're not going to start here. We're going to front part. And he's cutting the tie stuff. He's like, well, that is a very, very specific front bumper. Yeah. He gets it off, and it's literally a fake plate that says Bugatti. And he goes, this is not a Bugatti. This guy bought 30,000. உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். 2 பிடிச்சி என் கையால் 2 பிடிச்சி 1 கிலோவுக்கு. இதால் இந்த டம்ளரால் இவ்வளோ உப்பு போட்டுருக்கேன். போதும் இதுவே. இது நம்ம 4 நாள் இதை அப்படியே நம்ம குளிக்கி விட்டு இப்படி நல்லா குளிக்கி விட்டுட்டு குளிக்கி விட்டு இந்த மாதிரி காட்டன் துணியை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 4 நாள் கழித்து நம்ம இப்படி கட்டி வச்சுட்டு 4 நாள் கழித்து இதை பார்ப்போம் என்ன பண்ணுறது. இப்போ நம்ம மாவடு போட்டு 4 நாள் ஆகுது. நம்ம இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, 4 நாள்லேயே சுருங்கிடுச்சு. 4 நாள்லேயே சுருங்கிடுச்சு பாருங்க. 4 நாள் சுருங்கிருக்கு. இதுக்கு தேவையான மிளகாய் இந்த அளவுக்கு போட்டுங்க. 1 கிலோ தான் மாவடு, கம்மியாக இருக்குது. அதனால் இந்த அளவு போட்டால் போகிறோம். இதை நான் அந்த மாதிரி இந்த மிளகாயை நான் வெயிலில் வச்சு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுருக்கேன். நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பொடியாயிரும். பாருங்க, அதுக்கு தேவையான கடுகு என் கையால் ஒரு பிடி கடுகு, இந்த மாவடுக்கு தேவையான கடுகு பொடிச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி வச்சுருக்கேன் கலருக்காக. இப்போ இதெல்லாம் இதில் நம்ம சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, கடுகு பொடி சேர்த்தாச்சு, கொஞ்சோண்டு கலருக்காக காஷ்மீர் சில்லி. இது காரம் இருக்காது, சும்மா கலர் வரதுக்காக. இந்த மிளகாய் பொடி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துட்டு இன்னொரு 4 நாள், ஒரு 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக தண்ணி விட்டுருக்கோம். நான் தண்ணி விட்டதும் உங்களுக்கு காட்டுறேன். பழைய வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், மாவடு வீடியோ.
அதில் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் 10 நாளைக்கு அப்புறம் ஜூஸியாக காட்டலையே அப்படின்னு. நான் அதுக்காக தான் இப்போ இது 2வது வாட்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து இது ஜூஸியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தானே வடுவு இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஜூஸியாக இருக்குங்கிறத. இது நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது தொடக்கூடாது. அதில் சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் நம்ம இதை தொடரணும். நம்ம அடிக்கடி குளிக்க விடணும். துணியை கட்டி மூடி வச்சுருவோம். நான் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து இதை நான் காட்டுறேன் ஜூஸி ஆனதுக்கப்புறம். 4-5 நாள்லேயே ஜூஸி ஆகிடும், ஏன்னா கொஞ்சமாக இருக்குது. இது ஒரு 4 நாள் வச்சுருந்து இந்த பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜூஸி ஆகிடும். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மிளகாய் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கடுகு எல்லாம் போட்டேன். கொஞ்சம் பேலன்ஸ் இதையும் போட்டேன். இதை குளிக்க விடணும். அப்போ தான் வந்து மேலேயும் கிளியுமா எல்லாமே ஈவனாக ஒன்றாகும். நான் இதில் எண்ணெயெலாம் ஊற்றலை. எண்ணெயெலாம் நாங்கள் ஊற்ற மாட்டோம், எங்களுக்கு பழக்கம் இல்லை எண்ணெய் ஊற்றுறது. இது நான் ஒரு 4-5 நாள் நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறம், ஒரு 4-5 நாள்லேயே ஜூஸி ஆகிடும். ஜூஸி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாவடு போட்டோம்ல, நம்ம இப்போ திறந்துட்டு எப்படி ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்கள். உப்பு போட்டு ஊற வச்சு 3 நாள் கழித்து மிளகாத்தூள் கடுகுத்தூள் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்கள். இப்போ இது போட்டு ஒரு 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்கள். இன்னும் 10 நாள் ஆனால் ஃபுல்லாக ஜூஸியாக ஆகிடும். போன வீடியோவில் வந்து ஜூஸியாக வந்ததும் காட்டலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அதனால தான் அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக. 3 நாள் தான் உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டது. ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இன்னும் இருக்க நிறைய நல்லா ஜூஸியாக ஆகிடும். இந்த மாதிரி தான் இப்போ ஜூஸியாக இருக்குது. காட்டிட்டேன்னா ஓகே, தேங்க்ஸ்.